வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அமைத்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளராக அமைத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து இந்த தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக மற்றும் பாஜக இடையில் தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக சந்திப்பு முடிந்த பிறகு இருவரும் திமுக ஆட்சியை வீழ்த்துவது சம்பந்தமாக பேசப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ புத்தக வெளியீட்டு விழாவில் யாராலும் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று பேசியிருக்கிறார். இந்த இரண்டு விவகாரங்களை மையப்படுத்தி இந்த மேடை நகர இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு துரை தமிழ்ச்செல்வன் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ராஜ கம்பீரன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகுமாறன், அரசியல் விமர்சகர் கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியம். ஐவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் மூலம் சார் 5 பேருக்கும் வணக்கம். சார், அஃபிஷியலாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு அப்படின்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா சார்? கட்டாயம். இன்றைக்கு தொகுதி பங்கீடு குறித்து மிகச்சிறப்பாக முதல் முறையாக எடுத்துக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மைல்ஸ்டோன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஓகே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களோடும் கலந்து பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 23 இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 23 இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 6 இடங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6 இடங்களிலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான இயக்கத்தினருக்கு 3 இடங்களும் ஏனைய கட்சிகளுக்கு 3 இடங்கள் என்று இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டினை எடுத்து வைத்து அந்த குழுநலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். வெற்றிகரமாக அவர்களும் முதல் கட்டமாக அதிலே இசைந்திருக்கின்றார்கள். என்ன முடிவு என்பது அவர்கள் இறுதி கட்டமாக அது வடிவம் வரும். அது தை மாதத்தில் ஜனவரி மாதத்தில் நியூ இயர் தொடங்கியதற்கு பிறகு அந்த வடிவம் வரும் என நான் கருதுகிறேன். ஓகே. குறிப்பாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம், புதிய சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஏதாவது அதுக்கு ஏதாவது முதலமைச்சர் பேசுறதுங்கிறது அவர் பல விழாக்களிலே பேசுகிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற பொழுது அவர் உரையாடுகின்ற விவகாரங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடுகின்ற பொழுது அப்படி சொல்கிறார். ஓகே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே புரட்சி தமிழர் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளல. அருமையான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார். ஓகே. அதில் எந்த விதமான குளறுபடியோ அல்லது தவறுகளோ இருப்பதாக போன்ற நான் உணரவில்லை. மீண்டும் நம்முடைய புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் திமுக என்ற ஆலமரத்தை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது, சாய்க்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆதிக்கவாதிகள், வந்தேரிகள் இவர்களெல்லாம் நம்மை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று ஒரு ஆணவ பேச்சாகவே நான் அதை கருதுகிறேன். ஓகே. ஓகே. தேர்தல் நெருங்குகிற நேரத்தில், தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிடர்கள் என்றும் திராவிட மாடல் என்றும் ஆரியர்கள் என்றும் இது போன்று பேசக்கூடியது திமுகவினுடைய வாடிக்கைத்தான். இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை அவர் நிறைவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் என்ன பாலாரும் தேனாருமா ஓடுகிறது? இவற்றையெல்லாம் மக்கள் மன்றத்திலிருந்து மறைக்க வேண்டும் என்பதற்காக கம்பு விடுகிற செயலாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஓகே. ஓகே. முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு, இன்னைக்கு இவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறார்கள், வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பெருசாக போடுறீங்க, உங்களை மதிக்கவே இல்லை மத்திய அரசு அப்படின்ட்டு உங்களுடைய கலைஞர் செய்திகளுடைய இணைய பக்கத்தில் ரொம்ப பெருசாக நீங்கள் செய்தி பப்ளிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் எதை நிர்மாணிக்க விரும்புகிறீங்க? நீங்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார்
தேர்தல் வந்த நேரத்தில் திமுக வந்து திராவிடம் பேசும். வெறும் தேர்தலுக்காக இயங்கும் இயக்கம் திமுக. இந்த மண்ணில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், இந்த மண்ணோட அரசியலை முன்னெடுத்து போறது திமுக. கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949, ஆட்சியை ஏறியது 1967. ஆட்சி அதிகாரத்தை பிடித்தவுடன் அண்ணாட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன வெகு விரைவில் ஆட்சிக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு. அண்ணா சொன்னார், வெகு விரைவில் திமுக ஆரம்பிச்சு 17 ஆண்டுகள் ஆகுது, இருந்தாலும் திமுகவோட வரலாறு நீதி கட்சியோட வரலாறுல இருந்தால் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னார். நீதி கட்சி எப்படிப்பட்ட இயக்கம் என்றால், நீங்கள் நீதி கட்சியில் எல்லாருக்குமான ஓட்டுரிமை கொடுத்தது, கல்வி அறிவு எல்லாருக்கும் பொதுவாக ஆக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சி இருந்தால். அதாவது சமஸ்கிருதத்தை படித்துட்டு தான் ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்ற நிலையை மாற்றினது நீதி கட்சி தான். அதன் பிறகு கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படுது. தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்ட பிறகு கழகம் எதிர்கொண்ட பல சோதனைகள் வந்து மண்ணுக்கானது. ஒற்றை ஆட்சியின் கீழ் இந்த இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்ற இந்திரா காந்தி துடிதுடித்த பொழுது எமர்ஜென்சிக்கு எதிராக முதலில் நின்று போராடிய இயக்கம் திமுக. திமுக அதற்காக கொடுத்த விலை பெரியது. ஆட்சி அதிகாரத்தை பறி கொடுத்தது. எங்களுடைய தற்போதைய தலைவர் கைது செய்யப்பட்டார், பெரும் தாக்குதலுக்கு ஆளானார். தாக்குதலுக்கு ஆளான பிறகு அதை விசாரிப்பதற்கு தனிநபர் கமிஷன், இஸ்மாயில் கமிஷன் போட்டார்கள். இது போல பல வரலாறு இருக்கு திமுக. திமுக இந்த மண்ணில் வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டும் பேசுது அப்படின்னு சொல்றதுக்கான எந்த தரவும் இல்லை. இன்னைக்கு வந்து மாநில உரிமை பேசுவதற்கு காரணம் திமுக. மாநில உரிமைகளை எந்த இடத்துல விட்டுக் கொடுக்காத இயக்கம் திமுக. அப்ப திமுக இப்படி ஒரு கருத்து சொல்லுது அப்படின்னா திமுகவுக்கு என்ன நோக்கம்? நீங்க சார்ந்திருக்கிற இயக்கம், நீங்க சார்ந்திருக்கிற கூட்டணி நிலை உறுதி செய்யப்படல. எப்படி உறுதி செய்யப்படல? தேமுதிகவுக்கு நிலை என்னன்னு தெரியல. தேமுதிக தலைவர், தற்போதைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாரு, எங்களை எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. தேமுதிகவோட நிலை தெரியல, பாமகவோட நிலை தெரியல. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போறோம், எங்களுக்கான கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படியெல்லாம் அவரும் சொல்லல. சீட் ஷேரிங் சொன்னார். அப்ப இந்த கட்சியெல்லாம் முதல்ல கூட்டணிக்குள்ள இருக்கா? அப்ப இது ஒரு எதாச்சரிகரமா இல்லையா? கூட்டணிக்கு இல்லாத ஒரு கட்சியை பார்த்து இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு, அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு, அவங்க எந்த காலத்துல யாருமே இன்னும் சொல்லலையே தமிழ். இல்ல, இப்ப அன்பு சகோதரர் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்லுகிறார்கள், கூட்டணிக்கு வராமல், இசைவு தராமல், காதலிக்காமல் காதல் கடிதம் எப்படி கொடுக்க முடியும்? சரி, முடிச்சிட்டேன். காதல் கடிதம் அப்படி கொடுக்கலாம். இப்ப அது இல்ல என்னோட கேள்வி. கூட்டணி உறுதி செய்யப்படல, உங்களுக்கான அரசியல் பார்வை தெளிவில்லை, இதனால் வழி கூட்டணி தெளிவு வரலன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன ஒத்துக்கிறாரு? எப்படி ஒத்துக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி கட்சி நமக்கு வரும், நம்ம தேர்தலில் வெற்றி பெற அளவுக்கு கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு. அப்ப இதனால் வரல் அதிமுக வெற்றி பெறுன்ற அந்த நோக்கமோ, அதிமுக வெற்றி நோக்கி இருக்கின்ற அந்த எண்ணமோ இல்லை. ஓகே, அதனால்தான் அவர் என்ன செய்யறாரு, திரும்ப நாம் வந்து கூட்டணி வெற்றி பெறுவதற்கான கூட்டணி அமைப்போம், வெற்றி பெற்று கூட்டணி அமைச்ச ஒரு வெற்றிக்கான கூட்டணியை நோக்கி எதிர்கொள்வோம் அப்படின்ற பிம்பத்தை எதுக்கு கட்டமைக்கிறாருன்னா, தோய்ந்து போய் களத்துல வந்து சோர்ந்து போய் நிற்கிற அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு தலைவர் சொல்றாரு. அதுக்கான முன்னெடுப்பார்களோ அதற்கான வேலைகளோ எதுவுமே இல்லாமல் கட்சி கிட்டத்தட்ட சுக்குநூறா உடைஞ்சு போச்சு, 7-8 பாகமா உடைஞ்சு போச்சு. இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாம் கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க. அப்ப எந்த ஒரு எண்ணத்தோட அடிப்படையில் இந்த தகவலை சொல்றாரு பழனிசாமி என்னன்றது யாருக்கும் தெரியல. ஓகே, நாங்க வந்து திமுக ஆட்சியை அகற்றுவது குறித்து ஆலோசித்தோம். பாஜக அதிமுக ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கும் இப்படின்ட்டுலாம் அவங்க பேசுகிறாங்க. வழக்கமாக ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சம்பிரதாயமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற அளவில் இதை கடந்து போகணுமா, இல்லை இந்த முறை இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய அந்த விதம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது வந்து தேர்தல் களம் சூடுபிடிக்க இன்னும் தொடங்கவே இல்லை. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தொடங்கி வைப்பதற்கான முயற்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் முன் வரிசைக்கு இறங்கி வந்திருக்கு. அப்படி நான் சொல்லி முடிச்சேன். சரி, ஓகே, ஆரம்பிப்போம். ஏடிஎம்கே கொஞ்சம் இறங்கி இருக்கு, பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேளுங்க. இன்னொன்னு இன்னும் இந்த படியிலிருந்து இறங்கி இருக்கீங்க அப்படி சொல்லணுமா? பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர், அகில இந்திய பொறுப்பாளராக, அகில இந்திய அளவில் இருக்கிற பொறுப்பாளராக, தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மத்திய அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அர்ஜுன் மேக்வாலுங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இது பூர்வாங்க பேச்சு. என் நண்பர் சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு இடம், அதான் அதிமுக 170 இடத்துல,
பாரதிய ஜனதா கட்சி 23, பாட்டாளி மக்கள் கட்சி 23, திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு 6 இடம், விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு 6 இடம், இப்படிலாம் வந்து போடுறது வந்து யூகங்களின் அடிப்படையிலானது. இதில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, அல்லது திரு தினகரன் பிரேமலதா இவங்க தரப்புல இருந்து கூட நாங்கள் இப்படி எல்லாம் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறோம் சொல்லி அறிவிக்கலை. அதில் இன்னும் நான் நெருக்கடி இருக்கிறதா எப்படி பார்க்கன்னு கேட்டிங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 3 இடம்னு சொல்லி யூகங்கள் அடிப்படையில் தொலைக்காட்சி ஊடகங்களில் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு 3 இடம் வாங்குறது கூட 3 இடங்கிறது கூட பிரச்சனை இல்லை. அவர் அதிமுக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளைம் பண்ணி நிறைய பெட்டிஷன்ஸ் பெண்டிங் பிஃபோர் பல கோர்ட்டுகளில் இருக்கு, நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போ உடனடியாக அவர் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கி ஆகணும். அந்த ஒரு நெருக்கடி அவருக்கு வரும். அப்போ இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கூட நான் என்னுடைய தாழ்மையான கருத்துன்னா, கிரீஸ் கோடங்கரை வந்து நேர்த்துன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்றாரு. அது திமுகவுக்கான எச்சரிக்கை. திரு திருமாவளவன் அவர்கள் கூட நான் வந்து என்ன தேர்தல் கூட்டணிக்காக எல்லா கதவுகளையும் மூடி வைக்கிறதுக்கு நான் என்ன கோட்டிக்காரனா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பொருள்பட திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. அதனால தேர்தல் கூட்டணியினுடைய திசை வழிப்போக்கை இன்னும் நம்மால் தீர்மானிக்க முடியல. இன்னும் அணிமாற்றங்கள் நிறைய வரும், புதிய தொடக்கம் கூட வரும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். புதிய ஆரம்பம், புதிய அணிச்சேர்க்கை இதெல்லாம் வரும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களை ஆதரித்து பேசணுங்கிற நிலையில் நான் பேசுறேன். நான் மிக மிக எச்சரிக்கையாக நடுநிலையோட தான் பேசுறேன். திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வந்து அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் எல்லாரும் பேசினாங்க. 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அன்டெஸ்டட் தான், இல்லைன்னா அன்டெஸ்டட் ஓட்ஸ் அவர்கிட்ட இருந்தது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய நீங்க இப்படி கம்பேரிட்டிவ்ல நீங்க சொல்றதே நியாயம் இல்லாதது இல்ல. நான் ஒண்ணு கேளுங்களேன், நான் அதுக்கே வரல. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இருக்கிற திரைப்பட செல்வாக்கு இருக்கு பாருங்க, அதை வாக்குச்சீட்டுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குமானால், அந்த அமைப்புக்கு யாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குமானால் அவரை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அவர் உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவார், முதலமைச்சர் வந்துடுவார், இப்படிலாம் நான் சொல்லலை. நான் இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு 16 சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. இது 16வது சட்டமன்றம். இப்போ அமைய போகிறது 17வது சட்டமன்றம். இந்த 17வது சட்டமன்றம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் 1951 காங்கிரசுக்கு பெரும்பான்மை, இந்தியா முழுக்க பெரும்பான்மை கிடைத்தது. ஆனால் தமிழ்நாட்டில், அதாவது சென்னை ராஜஸ்தானியில் பெரும்பான்மை கிடைக்கலன்னு சொன்ன உடனே ராஜாஜியை, அதுவரை கவர்னர் ஜெனரலா இருந்த ராஜாஜி அழைச்சுதான் அண்ணன் முருகமாறன் அவருடைய மாவட்டத்தை சார்ந்த, விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த இது மாணிக்க வேலனார் கட்சி, அது தொழிலாளர் உழைப்பாளர் கட்சி, ஏ கோவிந்தசாமி கட்சி, இவங்களெல்லாம் சேர்த்து ராஜாஜி ஒரு ஆட்சி அமைச்சார். அதனால எதுக்காக நான் எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணிகள் விசித்திரமாக அமையும், தேர்தல் முடிவும் கூட விசித்திரமாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இவரும் அவர் சேர்கிறாரா ஆட்சி அமைக்க, அவரும் இவரும் சேர்கிறாரா என்கிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் வருங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலேயும் அதிருப்தி இருக்கு. நேற்றைய ஆட்சியாளர்கள் மீதும் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. வரப்போகிற விஜய் அவர்கள் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதை தவிர அவர் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா என்பது இன்னும் தெரியல, தெளிவடையல. அதனால அரசியல் மேகம் இன்னும் களையவில்லை. மேக கூட்டம் இன்னும் கூடித்தான் இருக்கிறது. கூடி களைகிற பொழுது, மேகம் வானம் தெளிவடைகிற பொழுது ஒரு முழுமையான நம்முடைய கணிப்புகளை பண்ணலாம். இப்போ பண்ற எல்லாமே ப்ரீமெச்சூர்டு தான் சார். இந்த எஸ்ஐஆர் விவகாரமாக இருக்கட்டும், அல்லது இந்த மன்ரேகா இஷ்யூவாக இருக்கட்டும், தொழிலாளர் நலச்சட்டங்கள், இப்படி பல விஷயங்களில் பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதிமுக ஒத்துப்போகிறது அப்படின்ட்டு திமுக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்கள் மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் போயிட்டு அதிமுக ஒத்துப்போகிறது பாஜகவோடு, திமுக போன்ற ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க திமுக முயற்சி பண்ணுதுன்ட்டே வச்சுக்கோங்க.
அது இந்த களத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறதா தேர்தலை நோக்கிய பயணத்தில்? அது பாஜகவோடு ஏற்கனவே திமுக அண்ணா திமுகலாம் கூட்டணி போன வரலாறு கடந்த காலத்திலே இருக்கிறது. சரி, ஆனால் அப்பொழுதெல்லாம் அந்த மாநில கட்சிகள் தங்களுடைய தனித்தன்மையை இழந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அதிமுகவை நோக்கித்தான் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்களே தவிர டெல்லியில திடீர்னு போய் நாங்க கூட்டணி ஆயிட்டோம், பொதுக்குழுவை கூட்டாமல் மாவட்ட செயலாளர் கூட்டாமல் உட்கட்சி நிர்வாகத்தை கலந்து ஆலோசிக்காமல் திருதுப்புன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு நடைமுறையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இன்றைக்கு என்னவா இருக்குதுன்னா, பாஜக என்ன கோட்பாட்டை என்ன கொள்கையை எடுத்தாலும் சரி, என்ன ஒரு தவறான முடிவுகளை எடுத்தாலும் சரி, அதுக்கு முட்டு கொடுக்கிற வேலை அதிமுகவோட வேலை கிடையாது. அதிமுக என்பது ஒரு தனித்த அரசியல் கட்சி, ஒரு மாநில கட்சி. அதை அவங்க டோட்டலாவே மறந்துட்டாங்களான்ற மாதிரி இருக்கு. அவங்க தேசிய அந்த ஊரக வேலை வாய்ப்பு, மகாத்மா காந்தியினுடைய அந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது மாநில அரசின் மீது நிதி சுமையை உருவாக்குகிறார்கள், வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள், அது முறையாக நடத்தப்படுவது இல்லை. ஒரு ஏழை எளிய விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலிகளாக இருக்கிறவர்களுக்கான வயிற்றிலே அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது கூட அவங்க மத்திய அரசாங்கத்தின் பக்கம், ஒன்றிய அரசாங்கத்தின் பக்கம் தான் நிற்பாங்க, பாஜக பக்கம் தான் நிற்பாங்க. பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய தீபத்தூணிலே ஏற்றாமல் சர்வே கல்லுல தான் நாங்க தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி வம்புழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அமைதியாக இருக்கக்கூடிய நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய மதுரையில தீபத்தை ஏற்றுவதற்கு பதிலாக தீப்பந்தத்தை ஏற்றி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைத்தால் கூட அப்பொழுதும் கூட திமுக அரசை தான் குறை சொல்வார்கள், மக்களின் பக்கம் நிற்க மாட்டார்கள். திருப்பரங்குன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவே அதிமுக காரர் தான் இருக்கிறாரு. அந்த மக்கள் விரும்பாத ஒன்று, அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு கலவரம் வேணாங்க, எங்களுக்கு மெட்ரோவுக்கு வசதி பண்ணி கொடுங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க தான் மக்கள் சொல்றான். நீ கலவரத்துக்கு வா, கிளம்பி வா, நம்மெல்லாம் வா, தீப்பந்தம் ஏந்துவோம், தீய கொளுத்துவோம், தர்காவை உடைப்போம், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம். இதெல்லாம் இந்த கொள்கைகள்லாம் மக்களுடைய கொள்கை கிடையாது, மக்கள் விரோத கொள்கைகள் இது எல்லாமே. இதைத்தான் அவங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அதிமுக முட்டுக் கொடுப்பதன் மூலமாக அதனுடைய தனித்தன்மை இழந்து நிற்கிறார்கள். இப்ப திமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிமுக தான் அதன் அதிகாரத்தை அறுவடை செய்யும். அதிமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி வருகிற போதெல்லாம் அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கும். நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியல் என்பது அதிமுக திமுக என்கிற இருதுருவ அரசியல் தான். இன்றைக்கு அப்படி ஒரு இருதுருவ அரசியல் இல்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஐயப்படக்கூடிய அளவிற்கு அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. லேடியா மோடியான்னு கேட்ட அந்த தில்லு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல, அந்த தலைமை பண்பு இல்ல, ஆளுமை பண்பு இல்ல. என்னமோ இன்னைக்கு ஏதோ வரம் கொடுக்க வந்த சாமி மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு, அவர் பார்த்து இவங்களுக்கு ஏதோ, அதாவது ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுது, இதுல யார் முதலமைச்சரா வர போறாங்கன்னா அந்த அதிகாரம் மிக்கவர்கள் பார்த்து தேசிய கட்சிக்கு பண்ணி யோசிச்சு பார்க்க முடியுமா? ராகுல் காந்தி வந்தாரு, அவர் தான் பார்த்து ஏதோ திமுகவுக்கு போனா போதுன்னு ஏதோ சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம அவர்கள் திமுகவை நம்பி காத்து கிடக்கிறார்கள். எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் 1967க்கு பின்னாடி தேசிய கட்சிக்கு இங்கு எந்த வேலையுமே கிடையாது. அண்ணா கல்லறைக்கு போவதற்கு முன்னால் தேசிய கட்சிகளினுடைய ஆதிக்கத்துக்கு கல்லறையிலே அடக்கம் செய்து விட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனா மறுபடியும் கொண்டு தேசிய கட்சிகளுடைய இந்த அவர்களுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு போக்கை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்திருக்கிறார். ஜெயலலிதா செய்ய, எம்ஜிஆர் செய்யவில்லை, ஜெயலலிதாவா அவர்கள் மாநில கட்சியாக அவர்களுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார்களே தவிர இப்படி அடங்கி ஒடுங்கி இவர்களுக்கெல்லாம் நெளிந்து வளைந்து இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு போக்கு அதிமுக கண் முன்னால் சிதைந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட நாங்க சீட்டு கொடுக்க போறோங்கிறாரு, இன்னொருத்தர் பேரை சொல்ல மறுக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் அதிமுக காரர்கள் எல்லாம் சொல்லல, இவர் சொன்னாரு. கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில வர்றாங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் தங்கள் கட்சியை வலிமைப்படுத்தாமல் பங்காளி சண்டையில பகையாளியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை மிக மோசமான பாதிக்கக்கூடிய பாஜகவிற்கு பாதை ஓட்டு தருகிற வேலையை தான் இன்றைக்கு அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இவங்களுடைய வீழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டுதான் விஜய் வருவதற்கு ஆசைப்படுறாரு. நீங்க டேமேஜ் ஆகலைன்னா விஜய்க்கு வேலையே கிடையாதுங்க. சரி. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், எல்லாத்தையும் நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க சார். இந்த முறை ஒவ்வொரு மேடைகளிலும் குஜராத், பீகார், டெல்லியினுடைய பார்ட்டி ஆபீஸ், எல்லா இடங்களிலும் வலுவாக திரும்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்யறது 2 பேர் ரொம்ப முக்கியமான நபர்கள்.
ஒருத்தர் மரியாதைக்குரிய பிரதம மந்திரி, இரண்டாவது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், ரெண்டு பேருமே உறுதியாக ஆணித்தரமாக சொல்றாங்க, நாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம், அது கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படின்ட்டு. சார், இங்க நகரக்கூடிய இந்த நகர்வுகள் ஏடிஎம்கேவினுடைய இந்த நடைமுறையில் தென்படுகிற சில மாற்றங்கள் அதற்கான வாய்ப்பை பிஜேபிக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த அதிமுக பாஜக கட்சிகள்லாம் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து, அது முன்னாடியே கூட்டணி என்பதை அமைச்சு வச்சு சீட் ஷேரிங் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை சீட்டு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜிலே சொல்லுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக அதிமுக நண்பர் அவர்கள் நம்பரே போட்டு சொல்றாரு. பிஜேபிக்கு 23, பாமகக்கு 23, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 8, 6ன்னு இன்னும் கணக்கெல்லாம் சொல்றாரு. அது அப்புறம் அவரே ரெப்யூடியேட் பண்றாரு, இல்ல இது வந்து டெஃபினட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இன்னைக்கு செய்தியாக உலகி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். சார், கால் கட் ஆயிடுச்சா? கனெக்ட் பண்ணுங்க திரும்ப சார. சார், நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறோம் சார். 2016க்கு முந்தைய காலகட்டம் வரை வந்துட்டாரா? கனெக்ட் ஆயிட்டாரா சார்? ராம் சுப்பிரமணியம் சார், உங்க கால் கனெக்ட் ஆயிடுச்சு, நீங்க பேசலாம் ப்ளீஸ். அதாவது லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சார் ஒருதலை ராகமாக தான் சார் இருக்குது. அதாவது அதிமுக ஒருதலை ராகமாக லவ் லெட்டர் கொடுத்தாங்க தேமுதிகக்கு, அதே போல பாமகக்கு, அதே போல தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொன்னா இதயம் முரளி மாதிரியே இருக்காரு சார். இல்ல, நல்லா பேசுறாரு. நான் அவருடைய பேச்சு எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்க கூடாது, ரொம்ப அருமையா பேசக்கூடியவர். ஆனா ஒரு டெஃபரன்ட்னஸ் இல்லாதையே அவர் பேசிட்டு இருக்காரு. ஃப்ளோட்டிங் ஆன் தின் ஏர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்பரை சொல்லிட்டு ஆனா இல்லைங்கிற மாதிரி பேசுவது எனக்கு விந்தையாக இருக்கின்றது ஒரு விஷயம். ஆகவே இது இப்படியே இருந்தாலும் கூட சரியா வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கின்றது. இந்த டிடிவி தினகரன் வந்து டெஃபினட்டா இபிஎஸ் தலைமையில நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக உறுதியாக இறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நிறைய நிலையில எப்படி இந்த கூட்டணி அமையும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பார்க்கணும். ரெண்டாவதாக நான் நேற்றுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசினது, அது முதல்வர் சொல்ல முடியாது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் பேசின பேச்சுங்கிறது இன்ஃபேக்ட் ரொம்ப யதார்த்தமாகவும் வெளிப்படையாகவும் டு த பாயிண்டாக தான் அவர் பேசினதா நான் பாக்குறேன். திராவிட மாடல்னாலே எல்லாருக்கும் நடுக்கம் வந்திருக்கு, அது உண்மை. திராவிட மாடல்னு சொன்னாலே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது என்ன நடுக்கம் வந்திருக்குன்னு கேக்குறேன். திராவிட மாடல் ஆமா சார், எல்லாருக்கும் இல்லைனாலே நடுக்க தானே சார் இருக்கு உங்களுக்கு எல்லாமே. இன்னைக்கு யாருக்கு இல்ல இந்த ஆட்சியில குழந்தைகள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், மாணவிகள், அதே மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், வேலையை தேடி அலைகின்ற, நமக்கும் நல்ல வேலை கிடைக்காதா அப்படிங்கிற நான் ஒரு திட்டம், அப்புறம் வயசானவங்களுக்கு, அப்புறம் வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒன்றாக பார்க்கின்றது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகை நிலை வழி செய்கின்றது, சிறப்பாக செயல்படுகின்றது அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுதான் திராவிட மாடல்ங்கிறது. அந்த திராவிட மாடல் சிறப்பாகத்தான் செயல்பட்டு என்னால என்ன நான் சொல்லணும்னு சொன்னா இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு நண்பர் தூத்துக்குடி செல்வம், ரொம்ப நீண்ட கால நண்பர், அவர் வந்து நான் உங்க தொலைக்காட்சியிலே நான் பேசி இருக்கின்றேன். அவர் வந்து கிட்டத்தட்ட தாவேக்காக போயிடுவார் வாங்குற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் பாஜக போட்டது, இப்ப என்ன திடீர்னு அரசியல் விமர்சகர்னு வராரு அவருடைய நிலையிலேயே மாற்றம் இருக்கின்றதோ, ஒருவேளை உடனே நம்ம அவர் பாஜக இருக்கும் பொழுதே விஜயை பத்தி ரொம்ப உயர்வாக பேசி
கொண்டாடி கொண்டு தான் இருந்தேன். அது தெரியாது எனக்கு, ஐ டோன்ட் நோ. அது அவருடைய விருப்பம், அதெல்லாம் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் டெஃபினட்டாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களுடைய ஒண்ணு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அடுத்ததாக தேசிய அளவிலே அவங்களுடைய செல்வாக்கு, மூன்றாவதாக தேசிய அளவிலே பொருளாதார வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு, அப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏதோ வகையிலே உதவிகள், இப்படி எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சிறப்பாக தான் செயல்படுறது. அதே சமயத்தில் அதிமுக பத்தி நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல திரு இபிஎஸ் அவர்கள் 170ங்கிற பட்சத்துல அவர்களுக்கு சீட்டு அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப திரு இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிங்கிறது தான் அதை ப்ரூவ் பண்றது. கம்வாட்மை நான் பாத்துக்கிறேன், எவனா நடக்கட்டும், நான் ஆட்சின்னு வந்ததுன்னா அது தனிப்பட்ட ஆட்சியா தான் இருக்கும், அதனால எனக்கு மேஜர் ஹோல்டிங் எனக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கறதையும் அவர் ப்ரூவ் பண்றாரு. அதாவது யாரால நீங்க யார் இருந்தா இருங்க, எல்லாம் காட்டி போங்க, அதை பத்தி நான் ஐ எம் நாட் பாதர்ட். டெஃபினட்டா அதிமுகங்கிறது என்னுடைய தலைமையில இருக்கக்கூடிய கட்சி தான். அந்த இரட்டை இலைங்கிறது அதிமுக தொண்டர்கள் தான் விரும்பி ஓட்டளிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆகவே அந்த விதத்தில் நான் இபிஎஸ் நிச்சயமாக பாராட்டுறேன். அதாவது ஒரு தனித்தன்மையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இந்த ரெண்டுத்திலையும் நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது திமுகவுக்கும் வெர்சஸ் அதிமுக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது அதிமுகல தான். நான் முன்னாடி சொன்னது போல யாரெல்லாம் இருக்க போறாங்க, இல்லாத போறாங்கிறது தெரியாத ஒரு நிலைமை, அல்லது பாஜக வளைச்சிட்டாங்களான்னு தெரியல. நேற்று வரைக்கும் டிடிவி தினகரன் இபிஎஸ் தலைமை நான் முடியவே முடியாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அவரையும் நம்ம இழுத்து அவருக்கும் ஒரு 8 சீட்டோ 6 சீட்டோ இன்னும் whatever it is. அதே மாதிரி ஓபிஎஸ் அந்த கட்சியை சின்னாபின்னா படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள். நிறைய கேஸ்ல நம்ம ஐ திங்க் அவரை மட்டும் சொல்றீங்க, பாவம் யாரால அவர் பண்ணாருன்னு சொல்லுங்க, அவரை மட்டும். நான் தான் சொன்னேன் சார், இது நான் நிறைய தடவை குருமூர்த்தி என்கின்ற ஒரு தனி மனிதனால RSS குருமூர்த்தி, அது பிஜேபி சார்பான குருமூர்த்தி, அவர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். என்னையும் அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஆனால் அவரால்தான் இந்த மாதிரி ஒரு மன மாற்றம்லாம் அந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஊறு ஏற்படுத்தியதுங்கிறது ஓபிஎஸ் அவர்கள். கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு சார் அவர். ஏடிஎம்கே அகைன்ஸ்டா கேஸையும் போட்டு வச்சிருக்காரு அவரு. அவரை கொண்டு சேர்த்துப்பே அப்படின்னு சொன்னா சரியா வருமா? இது கான்ட்ரடிக்ஷன் டு தி கோர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றது ஏடிஎம்கே. சரி, இவங்களுடைய இப்ப இங்க 2வது பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கின்றது டிஎம்கே பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அளவிற்கு அதுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரே விதமாக ஒரே only one language. அது that is not going to happen. சார், அதாவது சார் ராமசுப்ரமணியம் சார், என்னன்னா இங்க டிஎம்கேவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது, அதனால அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல உறுதிப்பட்டாலும் கூட டிவி தினகரன் பேச்ச மக்கள் ரசிப்பாங்களா சார்? அதே மாதிரி ஓபிஎஸ் சேர்ந்த கேச போட்டுட்டு ரெட்டை இலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அதெல்லாம் ஏத்துப்பாங்க, அந்த கட்சியை மக்கள்லாம் ஏத்துப்பாங்களா? அவருடைய பேச்செல்லாம் ஏத்துப்பாங்களா? இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆகவே அது அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் கூட நிச்சயமாக அது அந்த அந்த கூட்டணி என்பது ஒரு கொஹசிவ் கூட்டணியாக இருக்கும் நான் நிச்சயமாக நம்பவே இல்லை. ஓகே சார், ஓகே 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 நீங்க இதை சொல்ல விரும்புறீங்களா சார்? அன்பு சகோதரர் துரை தமிழ்செல்வன் சொன்னாரு அதிமுக தொய்வா இருக்கு. அதிமுக தொய்வாலாம் இல்லை. அதிமுக 175 தொகுதிகளில் எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போன்ற பிரச்சாரத்தை மிகச்சிறப்பாக முடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு விருப்ப மனு வாங்குறதுல மிகச்சிறப்பாக அந்த விருப்ப மனு வாங்குற பட்டியல் இன்றைக்கு நிகழ்வாக முடிஞ்சிருக்கு. அதிமுக என்ன தொய்வா இருக்கு? எந்த இடத்துல நாங்கள் தொய்வா இருக்கோம்? தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வியில் தொய்வா இருக்குன்னு சொல்றீங்களா? தேர்தல் தோல்வியில் வெற்றி தோல்வி தொய்வா இருக்குன்றீங்களா? காலகட்டங்கள் மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. அதேமாதிரி அண்ணன்
நம்ம தூத்துக்குடி செல்வண்ண சொன்னாங்க, விஜயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணாங்க. அது மலைக்கும் மகடுக்கும் உள்ள ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு நிகர் அவர்தான், அவருக்கு நிகர் அவர்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்து அவருக்கு நிகர் அவர்தான். அவருடைய திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் வந்தாலும் சரி, அந்த திரைப்படத்தில் குருட்டு பழக்க வழக்கங்கள், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே அந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்துதல், புகைப்பிடித்துதல், மது அருந்துதல், பாலியல் அந்த மாதிரி எந்த விதமான காட்சிப்படுத்துதல் ஒரு மகத்தான மக்கள் தலைவர். எனவே அவருக்கும் இவருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடு மட்டுமல்ல உலகமும் அறிந்த நபர். அதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போலவே அண்ணன் வந்து பாஜக வந்து அதிமுக முட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1999 திமுக முட்டு கொடுக்கலையா? கொடுத்துச்சா இல்லையா? அடல் பிகாரி வாஜ்பாய், மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அமைச்சரவையில் திமுகவில் அன்பு சகோதரர் திரு முரசொலி மாறன் அமைச்சரா இல்லையா? அன்பு சகோதரர் திரு டிஆர் பாலு அமைச்சரா இல்லையா? அன்னைக்கு பண்டார பிரதேசிகள் அதுக்கப்புறம் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலையா? 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இல்லையா? பாஜக கூட திமுக அப்போது இருந்த ஸ்டாண்ட்ல தான் இப்போது இருக்கிறார்களா? கட்சி என்பது ஒன்றுதான். அண்ணா ஆரம்பிச்சும் போது இருந்த திமுக இன்னைக்கு இல்லை. அண்ணா ஆரம்பிச்சிருந்த திமுகவில் இருந்த சுதந்திரம் இன்னைக்கு கிடையாது. அண்ணா ஆரம்பித்த திமுகவில் அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்க யாரும் வரணும்னு நினைக்கல. யார் வேணாலும் வரலாங்கிறதுனால தான் அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி வந்தார். இன்னைக்கு அப்படி திமுகவில் வர முடியுமா? அதுக்கான சூழல் இருக்கா? அதுக்கான கட்டமைப்பு இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இன்ப நீதி வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. திமுக தன்னோட அடிப்படை கொள்கையில் எங்க மாறுபட்டுச்சு? தலைவர் யாரு? திமுகவுடைய அடிப்படை கொள்கை கட்டமைப்போம், கட்சியோட கொள்கை எங்க மாறுபட்டு? திமுகவுடைய அதிமுகவோட கொள்கை ஆரம்பிக்கும் போது அண்ணா இசம் நிறைய இருங்க. மாநில உரிமைகள் ஏதாவது பேசுறாங்க. அண்ணா ஆரம்பிச்ச திமுக வேற, இவங்க இப்ப நடத்திட்டு இருக்கிற திமுக வேற. அண்ணா இருக்கும்போது திமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. அவர் வெளியில வந்த பிறகு இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் இன்னைக்கு திமுகவுடைய தலைவர், மறைந்த தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கும் என்ன அரசியல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு நீங்க வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இவர் வந்து நாங்க பிஜேபிக்கு போய் நாங்க முட்டு கொடுக்கணும், என்ன பிரச்சனை இல்லை, எந்த இதுக்கு நாங்க முட்டு கொடுக்குறோம் ஒன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க எஸ்ஐஆருங்கிறீங்க. எஸ்ஐஆர்ல நாங்க என்ன சொல்றோம்? ஜனநாயக ரீதியா வாக்களிக்கக்கூடியவங்க எல்லாம் வாக்களிக்கணும் தான் சொல்றோம். திமுக எல்லாம் நீக்கிடுங்க. நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே இந்த மன்ரேகா திட்டத்தை இதே மாதிரி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ போராட்டம் நடந்ததுனால பெரிய அளவில் கவர்னர், குடியரசுத் தலைவர் அதுக்கு அப்போ ஒப்புதல்லாம் அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? ஆனால் இதுக்கு வந்துருச்சு, இந்த மன்ரேகா திட்டத்திற்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றாரு, இதை அவர்கள் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றது போல திரும்ப பெறுவார்கள்ட்டு. ஆனால் வேளாண் சட்டம் ஏடிஎம்கே இருந்தபோது கொண்டு வரப்பட்டது 3 சட்டங்கள். இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டீங்க. ஆனால் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது இந்த அரசு. நீங்கள் அப்போது ஆதரித்தீர்கள். சிஏஏவை நீங்கள் ஆதரித்தீர்கள். அதனால் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து புரிய வச்சாங்க. இன்னைக்கு இந்த அரசு அப்படியான உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதைத்தான் இவர்கள் நீங்கள் பிஜேபியோடு ஒத்து போயிட்டு இருக்கிறீங்க. பிஜேபியோட அன்னைக்கு இருந்த தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு வலிமையான தலைவர். இல்லை நீங்கள் 16க்கு பிறகு சொல்லுங்க, 17 பிப்ரவரிக்கு பிறகு சொல்லுங்க. பிப்ரவரிக்கு பிறகு புரட்சி தலைவர் எடப்பாடியார் பிஜேபியோட ஒத்து இன்னைக்கு போனார். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கொடுத்தாரு. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தானே? அதிமுக ஜெயலலிதா பீரியட்ல வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தானே? வளர்ச்சி இல்லையா? என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகள் சொன்னாங்க. இனி ஒரு காலத்துல நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம், அது தொங்கு சதைன்னு தான் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி சொன்னாரு. இப்ப நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலையா? அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு பாதிப்பு ஏற்பட்டு. அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. இது பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். ரெண்டாவது அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பத்தி. அதுல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 150 நாள் நாங்கள் வேலை தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு சராசரியா 16 நாள் தான் வேலை கொடுத்துருக்காங்க. அதுல கூட நிலுவைத் தொகை இருந்தது. 2999 கோடி ரூபாயை அந்த நிலுவைத் தொகையை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட கடிதம் கொடுத்து அதை விடுவிக்க செஞ்சது எங்களுடைய அருமையான எடப்பாடியார் தான். எந்த தொகையை விடுவிச்சாங்க சார்? 2999 ரூபா. 3500 கோடி பெண்டிங்ல இருக்கு. இப்ப பெண்டிங் இருக்கு. அப்புறம் 2999 ரூபா நீங்க 2950 ரூபா முதல் கட்டமா விடுவிச்சாங்க. நீங்க அன்னைக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட்டை கொடுத்தா தானே பணம் வரும்.
மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பொதுவான ஒரு ஊழல் செய்யற மகாத்மா காந்தி மறுகடிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை 5 கோடி தான், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகை 3500 கோடி. இல்ல உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க முன்னாள் எம்எல்ஏ, இன்னைக்கு அது எல்லாமே சென்ட்ரலைஸ் அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது திட்டங்களுடைய தலைப்புகளும் மாறும். நாங்க அம்மா உணவகம்னு வச்சிருப்போம், நீங்க ஆட்சிக்கு வந்தா கலைஞர் உணவகம்னு வைப்பீங்க. அது அம்மா உணவகம் தான் பேர் இருக்கு. இல்ல நீங்க அத வச்சிருக்கீங்க, அம்மா உணவகத்தை அடிச்சு உடைச்சீங்க. அம்மா உணவகத்தை அதுதான் எங்களோட பெருந்தன்மை. அதுதான் செய்யலையே. அதுதான் என்ன அம்மா உணவகத்தை அடிச்சு உடைச்சீங்க, எங்க அம்மா உணவகம் இயங்குது? பெயர் மாற்றப்படல. ஒரே சின்ன பிரேக், உதாரணம் சொல்றேன். ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755-00112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியைடம் தீண்ட வானமாயானா அழகே கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியைடம் தீண்ட. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755-00112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ மேனியைடம் தீண்ட வானமாயானா அழகே கல்யாண கோலம் அழகை கூட்டுதே அழகே அழகே கல்யாண கோலம் கனவு போலவே மேனியைடம். நேரிலே சத்தியம் சாத்தியமும் தொடர்கிறது. ராஜகம்பீரன் சார் நிறைய விமர்சனங்கள் மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ராமசுப்ரமணியம் சார் பேசும்போது இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுறாங்க, பதட்டம் அடைகிறாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அது முதலமைச்சர் சொல்கிறத அப்படியே அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. சார், இப்படியான இது ஒரு கருத்துருவாக்கமா இல்லை மக்கள் மத்தியில் இப்படியான அபிப்பிராயங்களும் இருக்கிறதா? அதிகாரம் ஓரிடத்திலே குவிக்கப்படுகிறது. ஓகே, அதிகாரம் குவிக்கப்படுகிற இடத்துல இருந்து ஆதிக்கம் வருகிறது. நான் விரும்புகிற மொழியை தான் நீ படிக்கணும், நான் விரும்புகிற உணவை தான் நீ சாப்பிடணும், நான் சொல்றபடி நீ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கணும், இல்லைன்னா உனக்கு நிதி ஆதாரம் தரமாட்டேன். ஓகே, அப்ப எல்லாமே ஒரே தேசம், ஒரே கடவுள், ஒரே இது, எல்லாத்திலையுமே ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்திருக்கிற ஒரு நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆதிக்கம் இல்லாத சமுதாயத்தை அமைப்போம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த கொள்கை எங்கேயாவது அதிமுக பேசுகிறதா என்று தெரியல. அப்ப அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக திராவிட இயக்கம் என்கிற பேர்ல அதிமுக இருந்தாலும் திமுக தான் அதுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கு. மாநில சுயாட்சி பற்றிய போராட்டத்தில் அது இன்னும் இருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதுல திராவிட இயக்கமாக இருந்தாலும் திமுக மட்டும்தான் களத்திலே நிற்கிறது. அதனால இதையெல்லாம் சொல்வதற்கான யோக்கியதை திமுகவுக்கு இருக்கிறது. ஏனால் அவர்கள் போராட்ட அரசியல் இருக்கிறார்கள். சிஏஏ அவங்க எதிர்க்கிறாங்க.
எல்லா தவறான சட்டங்கள், கருப்பு சட்டங்கள், பாஜக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா கருப்பு சட்டங்கள், அது வேளாண்மை திருத்த சட்டமா இருக்கலாம், வகுப்பு திருத்த சட்டமா இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் எதிர்குரலாக திமுக இருக்கிறது. அப்ப திமுக ஆதிக்கத்துக்கு எதிரான அந்த போராட்டத்துல தலைமைகள் மாறுகிறது, தத்துவம் மாறவே இல்லை. நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது அதிமுக ஒரு பெரிய பின்னடைவுக்கு போனது, ஜானகி ஜெயலலிதா ஒரு பின்னடைவுக்கு போனது. அப்புறம் மறுபடியும் சண்டை கண்டை போட்டு ஒரு வழியா ஜெயலலிதாட்ட வந்து கட்சி வந்து விட்டது. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு போயிருக்கிறது இந்த கட்சி. மீண்டும் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு பெரிய பின்னடைவுக்கு போயிருக்கிறது. ஜெயலலிதாவுக்காக போட்ட ஓட்டுல வந்து எடப்பாடி ஒரு 4.5 வருடம் ஆட்சி ஆண்டிருக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையிலான, கோட்பாட்டின் அடிப்படையிலான ஆட்சி என்று அவர்களால் சொல்ல முடியாது. பாஜக தான் ரிமோட் கண்ட்ரோல் இருந்தது. மாப்பிள்ள அவர் தான் சட்டம் வந்து என்னோடதுன்னு சொன்னதான் நடந்துச்சுங்க. மறுபடியும் பாஜக ஏன் துடிக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா நாம் ஏன் மீண்டும் வந்து கொல்லைப்புறமாக ஆட்சி செய்யக்கூடாது என்று அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொல்லைப்புறத்தில் இல்ல, தலைவாசலுக்கே வருவாங்க. பாஜக ஆட்சியவே முதல்ல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வருவதற்கு அதிமுகவை கூட இருந்தே கொல்லக்கூடிய ஒரு புற்றுநோயாக பாஜக இன்றைக்கு படையெடுத்து வருகிறது. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை வந்து மிக மோசமாக பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை, அதாவது இவங்க காங்கிரஸ் எல்லாம் உதாரணம் சொல்றாங்க. காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, அது ஆதிக்கம் செலுத்தியது. இன்றைக்கு சமூக நீதி கோட்பாட்டை ராகுல் காந்தி பேசுகிறார். அப்ப கட்சி அதே கட்சி தான், ஆனால் தத்துவத்திலே இன்றைக்கு புரிதல் வந்திருக்கிறது. ஜனநாயகத்திலே ஒரு மேன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் ராகுல் காந்தி நகர்ந்து இருக்கிறார். அதனால நீங்க காங்கிரஸ் அன்னைக்கு எதுக்கலையா, நீங்க காங்கிரஸ் பத்தி என்னென்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்றதை இன்றைக்கு அது பொருந்தாது. கோட்பாட்டு ரீதியாக நிலைப்பாடு என்ன எடுக்கிறார்களோ அதற்கு தக்கனதான் ஆதரவும் எதிர்ப்புமே தவிர ஒரு கட்சியை வந்து வாழ்நாள் பூரா எதிர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து ஜனநாயக மாண்பே கிடையாது. நான் சொல்றது நீ ஏத்துக்கன்னு சொல்ற ஆதிக்கத்தை வந்து ஒழித்து கட்டுகிற வேலையை, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இப்ப கூட நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அமித்ஷா வருகிறாரு, தேர்தல் வரப்போகுது, எல்லாரையும் அடக்குவதற்கு அமித்ஷா யாருமே யாரையும் அடக்கக்கூடாதுங்கிறது ஜனநாயகம். ஜனநாயக மாண்பு என்பது பாஜகவுக்கு கிடையாது. பாஜகவின் தொங்கு சதையாக அதிமுக மாறக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. நான் வந்து அதிமுக அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதற்கு பாஜகவினுடைய வலதுசாரி கோட்பாட்டிலே இருந்து நாம் சிந்திக்க முடியாது. அதிமுக என்பது தமிழ்நாட்டில் அழிக்க கூடாது. அந்த கட்சி வந்து இருக்கணும், ஜனநாயகத்திற்கு அது இருக்கணும். திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டு கலைஞர் அவர்களே ஒரு முறை பதிவு செய்திருக்கிறார். தேசிய கட்சியா திராவிட கட்சியா என்று தானே வந்து அரசியல் இருந்திருக்க வேண்டும். காங்கிரஸை வீழ்த்தியதற்கு பின்பு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்பு என்ன இருந்திருக்கணும் அரசியல்களா? தேசிய கட்சியா திராவிட கட்சியா தான் இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு மாற்றாக 2 திராவிட கட்சிகளுக்குள்ளே அதிகாரம் கைமாறி கொண்டே இருக்கிறது, மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுனா அது மாநில சுயாட்சிக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு. அதை நான் ரசிக்கிறேன் அவர் சொல்றார் கலைஞரே வரலாற்று குறிப்பிலே பதிவு செய்திருக்கிறார். அதனால இன்றைக்கு வந்து சாவியை நீங்க அமித்ஷாட்ட கொடுத்துறாதீங்க, மோடிட்ட கொடுத்துறாதீங்க, பாஜக கொண்டு போய் அதிமுகவின் அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகையாக இருக்கட்டும், அது வந்து ஏடிஎம்கே மோடி எம்கே மாறிடக்கூடாது, அதிமுக அமித்ஷா திமுக மாறிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே சார், நானே முதல்ல உங்ககிட்ட கேட்க விரும்பியது என்னன்னா, நீங்க கடந்த காலங்களில் அதிமுகவோட இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஒரு 5 தலைவர்கள் இருப்பாங்க, முன்னணி தலைவர்கள், அவங்க போய் பேசிட்டு வருவாங்க, ஃபைனலாக மேடமை வீட்டில் வந்து சந்திப்பாங்க, எல்லாம் உறுதிப்படுத்திய பிறகு ஒரே மேடையில் நிற்பாங்க. இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே ஏப்ரலில் நினைக்கிறேன், கரெக்டாக ஏப்ரலில் தானே, ஏப்ரலில் வந்து ஐடிசி கிராண்ட் சோலாவில் வந்து உட்காந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போனாங்க முதல் கட்டமாக. இன்றைக்கி அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை இன்றைக்கி வந்து தொடங்கி இருக்கிறது. இந்த அணுகுமுறையை, இது புதுசு, இது ஏடிஎம்கேவில் இது நடைமுறையில் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி, இதனால் ஏடிஎம்கே பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களா சார்? ஏடிஎம்கே பலவீனப்படலை, ஏடிஎம்கே நல்லா தான் இருக்குது. ஒரே சக்தி பாஜக பாஜக பாஜக, மதவாதம் மதவாதம் மதவாதம். இதைத்தான் திமுக மக்கள் மன்றத்தில் வைக்கிறது. திராவிடம் திராவிடம் ஆரியர்கள் என்று சொல்லுகிறதை வழிய இன்னும் அவர்கள் ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி என்ன முழக்கத்தை வைத்தோமோ அந்த முழக்கத்தை இன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறார்கள் வழிய என்ன சாதனையை பண்ணிடுறீங்க, என்ன மக்களுக்கு 4.5 ஆண்டுகளில் மக்களுக்கு என்னென்ன கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க அதான் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணின்னு சொன்னோம். ஒரு தேசிய கட்சியோட நாங்கள் வந்து தேசியத்தை ஆளக்கூடிய கட்சியோட கூட்டணியை உறுதிப்படுத்தணும். இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட என்னென்ன கட்சிகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பேசி
கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன சீட்டுங்கிறது நாங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு புள்ளியை கொடுத்துருக்குறோம், ஒரு தெளிவுபடுத்திருக்கிறோம். அதனால இதில் வந்து ஓபிஎஸ் வந்தால் அவர் வழக்கை வாபஸ் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இடம்பெறாரு. திரு டிடிவி தினகரன் வந்து அதிமுகவில் சேரல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, அவங்க இடம்பெறாங்க. அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. பாமகவை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா 2 பேர்கிட்டையுமே நாங்கள் பேசி அதை ஒருமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு அதிமுக இன்றைக்கு அதுக்கு பொறுப்பேற்றிருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரையில் கூட்டணியில் எந்த தொய்வும் இல்லை. கூட்டணியை இன்றைக்கு மத்தியிலிருந்து வருகின்றிருக்கின்ற பார்வையாளர் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு முதல் கட்டமாக அவர்கள் ஒரு புள்ளிவிவரத்தை தந்திருக்கிறார்கள். இந்த புள்ளிவிவரமே உறுதிப்படுத்தலாம் அல்லது 1-2 கூடுதலாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்திலே 100% இறுதி செஞ்சுருவாங்க. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் நமக்கு இல்லை. ஆனால் வந்து அதிமுகவை போய் பிஜேபியினுடைய தொங்கு சதை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்கள் உபயோகித்த வார்த்தை. அதிமுக எப்பயுமே யாருக்கும் எடுபடியாக எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இருந்தது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தலைவருடைய மகன் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன்னா அவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு தலைவருடைய மகன்னா அவருக்கு வந்து ஆளுமை திறன் இருக்கும், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு ஆளுமை திறன் இருக்காது நீங்க நினைக்கிறீங்க. ஆண்மை உள்ள தலைவர் எடப்பாடியார் எந்த நிலையிலும் அதிமுகவுடைய கொள்கையை, கொடியை, சின்னத்தை இன்னைக்கு மீட்டு வச்சிருக்கிறோம். யார்ட்டையும் நாங்கள் போய் அடமான வச்சல. நாங்கள் இன்னைக்கு சொல்றோம் 170 சீட்டு அதிமுக ஜெயிக்குங்கிறீங்க, 170 சீட்டு அதிமுக, 210 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்றோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்றோம். இப்போ நாங்கள் 2021 ஆட்சியில் இருந்தோம். அன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் இத்தனை சீட்டை பிடிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது தேர்தல் காலத்தில் அந்த முடிவுகள் வருகின்ற போது திமுகவுக்கு அன்றைக்கு மாற்றங்களை தந்தார்கள். அதிமுக தொய்வா இல்லை, 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வச்சிருக்கோம். அதிமுக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியை அருமையான எடப்பாடி வச்சிருந்தாங்க. அம்மா கூட 63 தான் வச்சிருந்தாங்க, 66 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தாங்க. அப்புறம் எப்படி அதிமுக தோய்வுங்கிறீங்க? எந்த சார் நீங்க இப்ப நீங்க இன்னைக்கு என்ன கல நிலவரம்? இன்னைக்கு கல நிலவரம் 4.5 வருஷம். 4.5 வருஷம் நீங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க. தேர்தல் வாக்குறுதியில் 153 சொன்னீங்க, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள், அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஊழியர்கள் 10 ஆண்டுகள் வேலை செஞ்சா அவங்களுக்கு நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்க. நிரந்தரம் பண்ணீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 714 செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. அவங்களாம் கொரோனா காலத்தில் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்தவங்க, அவங்கள நீங்க பணி நிரந்தரம் பண்ணல. தூய்மை பணியாளர்கள் அன்றாடம் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்ன நடந்தது? இரவோட இரவாக அந்த வாயில் படியிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. அவங்களாம் நமக்கு சேவம் செய்யக்கூடியவர்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், களத்தில் நின்று கழிவுகளை, அசுத்தங்களை, தங்களுடைய உயிரை பணம் வைத்து சுத்தம் செய்யக்கூடியவர்கள். இந்த நாட்டில் எல்லாரும் இன்றைக்கு நிற்கிறாங்க. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ 10 அம்ச கோரிக்கை, இன்றைக்கு அவர்கள் 10 அம்ச கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் கலைஞரின் மகன் இருக்கிறேன், நான் வந்த உடனே சரி செய்வேன் என்று சொன்னார். 4 ஆண்டு காலம் ஆகிறது. எப்பயுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் திமுகவுக்கு தான் சாதகமா இருப்பாங்க. ஆனா அவங்கள கூட நீங்க பார்க்கலையே. இன்னைக்கு போராட்ட காலத்தில் அறிவிச்சிருக்காங்களே. நாடு இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது எங்கள் ஆலமரத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கிறது. அதாவது திருமாவேலன் வந்து இப்போ கலைஞர் டிவியோட செய்தி ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், பழைய முன்னால் ஆனந்த விடனில் இருந்தார். அவர் எழுதின பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை அதை நூல் வெளியீட்டு விழாவில் தான் முதலமைச்சர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம், மாநில உரிமை காப்போம், மாநில உரிமை காப்போம் என்று மாநில உரிமையினுடைய ஒட்டுமொத்த காவலர்களாக திமுக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறதே மிகப்பெரிய அபத்தம்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2G வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, மேலே வந்து ரைடு நடந்தது, மறுக்க முடியாது. அன்னைக்கு திமுகவை மிரட்டி 63 இடம் காங்கிரஸ் வாங்கினாங்க. கலைஞர் எவ்வளவு பேச்சுவார்த்தையில் எவ்வளவு ஆரம்பிச்சாரு? 19ல் ஆரம்பிச்சாரு, கடைசியில் 63ல நின்னுச்சு. தேர்தல் முடிவு மிகப்பெரிய மோசமா காங்கிரஸ். இது கேளுங்க சார், அதான் நான் இன்னும் சொல்றேன், ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். அதாவது 63 இடத்துல நின்று வாங்கி 6 இடம் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு மிச்ச இடம்லாம் தோத்த பிறகு கலைஞர் சொன்னாரு, என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு, இனி ஒருபோதும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன், கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னார் கலைஞர்.
இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு போயிட முடியாது. எனவே காங்கிரஸோட இவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் உணர்வோடு இருக்கிற மாதிரி நாளைக்கு காங்கிரஸ் இவங்களும் கூட்டணியில் இருப்பாங்கிறதுக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மாநில உரிமைன்னு பேசுறீங்களே, யோகேந்திர மக்வானான்னு ஒருத்தர் இருந்தார் அன்னைக்கு உள்துறை அமைச்சரா. இவங்க திமுக ஆட்சியை கலைக்கும் போது யோகேந்திர மக்வானா இருக்கும் போது அவர் தமிழ்நாட்டை மிரட்டி கே சாக வச்சு ஆட்சியை கலைச்சாங்க சார். என்ன பண்ணாங்க? 1971 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. சாரி, இல்ல இதுக்கு பிறகு மிசாவுக்கு பிறகு இல்ல மிசாவுக்கு பிறகு இல்ல மிசாவுக்கு பிறகு நீங்க பேசுனா புதுரியில, நாங்க பேசுனா அங்கு போனீங்களா. 1980 77 மிசாவுல 543 திமுக தொண்டை பாதிக்கப்பட்டான். சாத்தூர் பாலகிருஷ்ணன், இதே சென்னை மாநகரத்தோட மேயரா இருந்த சிட்டி பாபு இன்றைய முதலமைச்சரை காப்பாற்றுவதற்காக விழுந்து அடியை தாங்கி செத்து போனாரு. அவங்க குடும்பங்களை எங்க போச்சு? அதே அதே ஒரு செய்தியோட முடிச்சாரு. அதே காங்கிரஸ் எந்த காரணமும் இல்லாம நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், மறப்ப மன்னிப்பு, இதெல்லாம் என்ன சார் டயலாக்? அதனால திமுக மாநில சுயாட்சி உரிமையை பேசுகிற தார்மீகமான உரிமை திமுகவிற்கு கிடையாது. சந்தர்ப்பவாத அரசியல் தான் திமுகவிற்கு. திமுக தேர்தல் வெற்றியை மாத்திரமே மையமாக வைத்து நடத்தக்கூடிய இயக்கம். ராமசுப்ரமணியம் சார், அதாவது தமிழ்நாட்டையும் தமிழையும் மட்டும் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்லை. இது ஒட்டுமொத்தமாகவே இந்த நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு அந்த இடத்திற்கு நாட்டையே காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்திற்கு திமுக வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேடைகள்ல பேசி கொண்டிருக்கிறார். சார், நிஜமாலுமே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை திமுக அடைந்திருக்கிறதுங்களா சார் இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில்? டெஃபினட்டா இன்னைக்கு வந்து ஒரு அன்அசைலபிள் பொசிஷன்ல இருக்கிறதுனா அது இந்த டிஎம்கே தான். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், இந்திய அளவில் மிக முக்கியமான விஷயங்களை ஆழ்ந்த உறுதிப்பாட்டோட பேசுறது இன்னைக்கு டிஎம்கே தான். அதற்கு பிறகு டிஎம்சி எல்லாம் பேசலாம். ஆனா நிச்சயமாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம மிக முக்கியமான இஷ்யூஸ வந்து ரொம்ப ஆணித்தரமாக பேசுகின்ற, இன்ஃபேக்ட் நீங்க அந்த இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது, அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் there is absolutely no comparison with the performance of DMK in parliament. அல்லது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன்ரேகா எடுத்த உடனே மன்ரேகா வேண்டான்றாங்க. இன்னைக்கு ராம்ஜின்னு அதுக்கு பேரை மாத்துறாங்க. அதுல என்னையா நீங்க வந்து 100 நாளுங்கிறத 125 நாளா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது நியாயமா? அது நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா they have to cough out 40% ஆமா, அந்த 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 பில் வந்ததுன்னா 40% அவங்க கொடுக்கணுமே. இப்ப 10% இருக்கிறத வந்து 40% ஆக்கினா அவங்களால தாங்க முடியுமா? அப்பதான் they will know the pinch of this issue. அதே போல இது சார் எஸ்ஐஆர் இஷ்யூ எடுத்துட்டீங்கன்னா முதல்ல அதனுடைய வீரியம், அதனுடைய தாக்கம் எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறது பேசினதுங்கிறது இன்னைக்கு டிஎம்கே தான். அது பீகார்ல எடுத்த உடனே 60 லட்சம் பேரை எடுத்துட்டாங்களே, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிஷம் செல்லும். பிஜேபி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்கா, நாங்க அங்க ஜெயிச்சிட்டோம், அதை வந்து இன்னைக்கு அதற்கு தொடர்ந்து நாங்க டிஎம்கே இது டிஃபீட் பண்ணிட்டு நாங்க இங்க ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எந்த பேசிஸ்ல பேசுறாங்க? இவங்க ஈவன் ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ பேசும்போது 23 இடம் தான் கொடுப்பேங்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன ஆட்சிக்கு வர முடியுமா? வந்தாங்கன்னா ஏடிஎம்கே தான் வர முடியும். ஆனா ஏடிஎம்கே வந்தாங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை சம்பாதித்தாகணும் இந்த பிஜேபியினுடைய விஷயத்துல. ஆகவே இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுற சார், டெஃபினட்டா சொல்றேன் சார், இன்னும் ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் எடுத்துங்க, தேர் இஸ் நோ கம்பேரிசன். அவங்கள மாதிரி இன்னைக்கு யாரும் பண்ணவே சார். இருக்கட்டும் சார், இருந்தாரு சார், என்ன ஏன் சார் எல்லா சமயத்திலையும் சரி அது எல்லாருமே இருப்பாங்க சார். செவிலியர்கள் தெருவுல நிக்காங்க சார், இருக்கட்டும் சார். அப்புறம் நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் நிக்கிறாங்க அப்படிங்கறதை அதையும் சேர்த்து சொல்லுங்களேன்.
அதேதான் சார், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கத்தான் சார் செய்யும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாத என்னைக்காவது எந்த ஆட்சியா நடந்திருக்கா? சரி, இவங்க நிக்கிறாங்க என்ன? அதனால தயவு செய்து இந்த மாதிரி ட்ரிவியல் இஷ்யூஸ் வச்சிருந்தீங்க, அது ஆட்சியை பத்தி ரொம்ப மோசமா பேசவே பேசாதீங்க. மின்சாரம் உற்பத்தி பண்ணல 4.5 வருஷத்துல ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்ணல திமுக அரசு சார். இன்னைக்கு பவர் யூனிட் நான் கேக்குறது என்ன, இன்னைக்கு பவர் கட் இருக்கா? பவர் கட் எங்க இருக்கா? வாங்கி எது 4 ரூபாய் யூனிட் 8 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறதா சார் இது? சார் அது யார் சார் பண்றாங்க? ஏடிஎம்கே தான் சார் ஆரம்பிச்சு, அந்த பிஆர்சி போட்டு ஆரம்பிச்சு. சார் ஓகே சார் முடிக்கிறேன் நான். அண்ணன் முருககுமாரன் சொன்னபோது என்ன நடுக்கம் அப்படின்னு ஒரு கையாட்டி காமிச்சார். அந்த உடல் மொழியை நான் கண்டிக்கிறேன், அது தவறு. உடல் மொழி தவறு. அந்த உடல் மொழி இல்ல நான் வந்து எல்லாரும் ஆட்டி காமிச்சிங்க. என்ன மாதிரி நம்ம மாநில அரசின் உரிமைகளை ஒரு பாஜகவுக்கு ஏற்படுகின்ற நடுக்கம், மாநில உரிமைகளை பாஜகவுக்கு ஏற்படுகின்ற உடல் நடுக்கம், எஸ்ஐஆர் முன்னெடுக்கும் பொழுது பாஜகவுக்கு வர்ற நடுக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் குரல் நசுக்கப்பட்டு இருக்கு. திமுக தனியா நின்று ஒற்றையாளா நின்று போராடிட்டு இருக்கு களத்துல. மாநில அரசோட அதிகாரங்கள் குரல் வலைகள் தொடர்ந்து நசுக்கப்பட்டு இருக்கு. அண்ணன் பேசும்போது சொன்னாரு, மாநில உரிமைகள் எங்க 80 காலகட்டங்கள்ல இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு. இப்ப பாஜக ஒற்றை புள்ளியில நின்று மாநில சுயாட்சிக்கு எதிராக தொடர்ச்சியா மாநில கட்சிகளை குரல் வலையை நசுக்கிட்டு இருக்கு. மாநில கட்சிகள் எங்கேயும் ஏத்து பேச முடியல. திருப்பரங்குன்றத்துக்குள்ள பூந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ற நோக்கத்துல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பாஜகவோட அதிமுக சேர்ந்தா அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. நானும் அதிமுக தோக்குறாளா? நான் ராயபுரத்து ராஜா ஒருத்தர், ராயபுரத்துல நான் ராஜா. அந்த அந்த 2ஆம் கட்ட தலைவரோட மனநிலையை நீங்க என்ன எடுத்துக்கீங்க? அந்த 2ஆம் கட்ட தலைவரோட மனநிலையை பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நாங்க தோப்போம், எங்களுக்கு என்ன நான் தோக்குறாளாப்பா நானும் அப்படின்னு சொன்ன 2ஆம் கட்ட தலைவரோட மனநிலையை அண்ணனுக்கு பதில் சொல்லணும். அதுக்கான பதில் அவர்கிட்ட இருக்காது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள், நான் முடிக்கிறேன் உங்களுக்கு வரும், நீங்கள் என்ன சொல்றீங்க? முடிச்சிடறேன் சார். என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு நாங்க தனியா செயல்படுறோம். எந்த இடத்துல நீங்க தனியா செயல்பட்டீங்க? இங்க இருந்து பிளைட் ஏறி போறீங்க, ஏதோ சாமி படத்துல கிளைமேக்ஸ்ல வர சீன் மாதிரி 4 வண்டியை மாறி போறீங்க. ஒரு தலைவர் மீட் பண்றது முடிக்கிறேன், தலைவர் மீட் பண்றது 4 வண்டி மாறினா உங்களுக்கு என்ன சார்? அப்ப நீங்க ஏன் ஓப்பனா சொல்லல? அதாவது அமித்ஷா பார்க்க போறேன்னு ஏன் மைக் நிட்டுறாங்க, நான் சும்மா வந்தேன்றாரு. இப்ப மைக் நிட்டும் பொழுது நீங்க உங்கள் மடியில் கனவில்லை இல்லையா? பில்டிங் பார்க்க தானே போறேன்னு சொன்னாங்க. மடியில் கனவில்லை வழியில் பயம் இல்லைன்னு நீங்க தைரியமா அந்த கருத்தை முன்னெடுத்து சொல்லிருக்கணும். அன்னைக்கு உங்களால சொல்ல முடியாத காரணம் அரசியல் காரணம் இருந்தது. நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சீங்கன்னா இந்த மண்ணில் வீழ்த்தப்படுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மண்ணில் நீங்க வீழ்த்தப்படுவதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க 1980 திமுக ஒரு நிலையை முன்னெடுத்துச்சு, இரட்டை கோலியேஷன் கவர்மெண்ட் 117 அது பின்னாடி என்ன மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது? தமிழ்நாடு மக்கள் என்னைக்கு கோலியேஷன் கவர்மெண்ட் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு பாஜக கட்டமைக்க வேண்டிய பிம்பம், பாஜக என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலையை தமிழ்நாட்டில் நிகழ்த்தணும்னு நினைக்குதோ அது கோலியேஷன் கவர்மெண்ட். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை வராத ஒரு நிலையை ஏற்படுத்தலான்னு பாஜக பகல் கனவு கண்டுட்டு இருக்கு. அது அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களிட எப்பயும் நிறைவேறாது. அந்த நிறைவேறதுக்கான வாய்ப்பு இல்ல. தனி பெரும்பான்மையோட மீண்டும் திமுக திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். அதாவது தேசிய அளவில் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. பீகார் தேர்தலுக்கு போன அத்தனை தொகுதியும் தோத்துச்சு. அது காரணம் எஸ்ஐஆருங்க. அதெல்லாம் எஸ்ஐஆர்லாம் கிடையாது. அப்ப எஸ்ஐஆர் தான் காரணம்னா இப்ப எஸ்ஐஆர் இங்க இருக்குது, வர தேர்தல் நீங்க ஜெயிப்பீங்கன்னு எப்படி சொல்றீங்க? திமுக ஜெயிப்பீங்க நம்பி தானங்க நீங்க பாஜக நம்பி தானே பாஜக போலி வாக்காளர்களை தூக்கிருக்காங்க. சார் ஒண்ணுதான் 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு விஷயம் இருங்க. 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை நாங்க அமைப்போம். கூட்டணி ஆட்சி எல்லாம் வராது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை என்ன? திருவண்ணாமலையில என்ன நடந்தது? திருவண்ணாமலை ஆந்திராவில இருந்து வந்த 2 பேருடைய நிலைமை என்ன? நிலைமை என்ன? இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். ஒரே நிமிஷம் சார், அந்த காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. எப்போ
அன்னைக்கு 11 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு சட்டப்பேரவையில ஜீரோ வரல. இல்ல. எடப்பாடியார் அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகு சார் அதற்கு முன்பாகவே பண்ணிருக்காங்க சார் அதோட அத்தாரிட்டி ஆபீசர் யாருன்னு தெரியும். கோவையில் நடந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்க, நான் நடந்த திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை திருவண்ணாமலை தான் நான் சொல்றேன். திருவண்ணாமலை தான் நான் சொல்றேன். நீங்க நான் மட்டும் சொல்லல. 2001 கொள்கை அறிவிப்பு போலீஸ் மானிய கோரிக்கை கொள்கை அறிவிப்பு குறிப்பிலே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு 30.5% இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இந்த பாலியல் துன்பம் வந்திருக்குது, 20,000 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொள்கை அறிவிப்பு குறிப்பிலே திமுக கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எடுத்து படிச்சு பாருங்க, வந்திருக்குது. இப்ப நாம் சார் இன்னைக்கு நாடு என்ன நிலையில இருக்கு அதை நீங்க யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு நாடு 2026 அளவுக்கு இல்லங்க. பாஜக நீங்க ஏன் மணிப்பூர் மணிப்பூர் சர்க்கார் மாதிரி தமிழ்நாடு சார் 2026 எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க முடிக்கிறேன். தமிழ்நாட்டை மணிப்பூராக மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி செய்கிறது. அதனோட கவலை எல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைச்சிட்டு போற அவல நிலை வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல வந்தது மாதிரி தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது. அதிமுக துணை இருக்கிறது. இன்னொரு செய்தி, இவ்வளவு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு அதிமுக சரி 31 ஆண்டுகளை நாங்க ஆண்டு அது கடந்த காலம் சொல்றோம். நீங்க பாஜக அடிமை எல்லாம் நாங்க கிடையாது. கொண்டு வந்து நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்து நீங்க குறை சொல்லாதீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி 5 பேருக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.